ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு தேவனின் கிருபைகள் நிறைந்த நாளாய் பெருக உங்களை வாழ்த்துகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். வேத வசனத்திலே இவ்விதமாக ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை கனிதரும் செடி என்பதாக ஆசீர்வதிக்கிறார். இதே யோசேப்பை மோசே ஆசீர்வதிக்கும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்கள். அங்கே யோசேப்பை குறித்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தில் அவனுடைய கனிதரும் வாழ்க்கையை குறித்து விளக்குகிறார். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும், நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் என்பதாக இங்கே அவரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் வருகிற 4 விதமான கனிகளை இங்கே வேதம் சொல்லுகிறது. ஒன்று, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி. சூரியன் பக்குவப்படுத்தும் என்பது வெளிச்சத்தை குறிக்கிறது. அடுத்து, சூரியனின் கால அளவு என்பது சுமார் 1 வருடம், ஒரு நீண்ட கால இடைவெளியை குறிக்கிறது. சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கள் என்று சொல்வது இருளின் பாடுகளின் அனுபவத்தை குறிக்கிறது. அது மற்றொரு காரியத்தை குறிக்கிறது. அது வருடங்களின் பங்காகிய மாதங்களை சந்திரன் குறிக்கிறது. என கண்பானவர்களே, அடுத்து 3வதாக ஆதி பர்வதங்கள், மலைகளின் ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறது, உயர்ந்த இடங்களின். அடுத்து, நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்கள். நித்திய என்று சொல்லப்படுகிறதினால் இது ஆவிக்குரிய தேவனுக்கு அடுத்த எல்லைகளை குறித்த காரியத்தை குறிக்கிறது. இந்த 4 விதமான பலன்கள் அல்லது 4 விதமான கனிகளை ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையிலே பார்க்கிறார். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தேவனுக்கென்று கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். நிலைத்து நின்று வருஷம் முழுவதும், நீடித்திருந்து மாதம் முழுவதும், வெளிச்சத்தின் அனுபவமானாலும் காரிருளின் பாடுகளின் அனுபவமானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தவறாமல் கனி கொடுக்கிற அனுபவம், உயர்ந்த இடங்களின், மேன்மையான இடங்களின் அனுபவத்தோடு கூட கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். நித்திய மலைகள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய தேவனுடைய தன்மைகள் நிறைந்த கனி கொடுக்கிற அனுபவம். என கண்பானவர்களே, யோசேப்பிலே இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற அனுபவத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த யோசேப்பு ஒரு முன்மாதிரியாயிருக்கிறார். நீங்களும் இந்த முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் கனி கொடுக்கிறவர்களாயிருக்க, கனிதரும் செடி என்று மற்றவர்களால் ஆசீர்வாதமாய் புகழப்பட தேவன் கிருபை அருள்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. யோசேப்பை கனிதரும் செடியாக நீர் கண்டவர், எங்களையும் கனிதரும் செடியாக ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தரப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.